சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றினர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலாகவே தொடர் போராட்டத்தில் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிடப் போவதாக இன்று காலையிலேயே தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை அடுத்து குமரகுருபரன் வசிக்கும் இல்லம் முன்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட காவல்துறையுடைய வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை முதல் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 2 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராயபுரம் மண்டலமும் திருவிக நகர் மண்டலமும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள். ஏற்கனவே திமுக கொடுத்த இந்த தேர்தல் அறிக்கையில் இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் அதே போன்று இவர்களுடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவரிடம் நியாயத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த போராட்டத்தை தற்பொழுது கையெடுத்திருக்கிறார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது மற்ற நபர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் வருகிறார்கள். அவர்களிடம் போலீசார் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களையும் தற்பொழுது கைது செய்து தனியார் மண்டபத்தில் அழைத்து செல்ல இருப்பதாகவும் காவல்துறையினர் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.